வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் எடுத்துக்காட்டு 3.8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.7 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.8 12 மீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும். செலவை காண்க. இப்போ 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு ஒரு பக்கத்துக்கு 12 மீட்டர். அப்போ 4 பக்கத்துக்கு எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கணும். 4 பக்கம் எவ்வளோதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு மீட்டருக்கு 15 ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு சைடுக்கு 12 மீட்டர் நமக்கு தெரியும். இது சதுரத்தின் சுற்றளவு வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஒன் சைடுக்கு எவ்வளவு 12 மீட்டர். அதை S=12 மீட்டர்னு போட்டுருவோம். வீட்டு மனையின் சுற்றளவு தான் சதுரத்தின் சுற்றளவு. நம்ம வீட்டு மனையின் சுற்றளவு எடுத்துக்கிட்டு சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா வச்சு போடுவோம். வீட்டு மனையின் சுற்றளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை எடுத்து எழுதிக்கிறோம். வீட்டு மனையின் சுற்றளவு ஈக்குவல் டு சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலானா 4 × S அலகுகள். ஓகேவா, 4 × S அலகுகள் ஈக்குவல் டு 4 அப்படியே போட்டுருங்க. எஸ்ஸுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12 மீட்டர். 12 போட்டாச்சு. இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 4 12 48. 48 மீட்டர். வீட்டு மனையின் சுற்றளவு எவ்வளவு? 48 மீட்டர். ஒரு மீட்டருக்கு ரூபாய் 15 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 48 மீட்டருக்கு நம்ம எவ்வளோ செலவாகும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிப்போம். வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் மனைக்கு வேலி அமைக்க ஆகும் செலவு. மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் மனைக்கு வேலி அமைக்கும் ஆகும் தொகை அதில் செலவுன்னு போட்டுட்டு 48 × 15. 48ஆல் அந்த 15 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 48 15 பெருக்கும். இப்போ 48 × 15 5ஆல் 8 5 40. 5ஆல் பெருக்கணும்னா மீதி 4. 4 5 20 24. அவ்வளோ 1ஆல் பெருக்கணும் 48 0 12 மேலே 1 2 4 6 6 1 7 720 ரூபாய். வீட்டு மனைக்கு வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 720 ரூபாய். இதான் எவ்வளோ செலவுன்னு கேட்டிருந்தாங்க. 720 ரூபா செலவாகும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்